மஞ்சுளா தேவி என்ற இயற்பெயருடன் பிறந்து மஞ்சுளா என்று திரையுலகத்திற்காக தன் பெயரை சுருக்கமாக மாற்றிக்கொண்டார். தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் பனிராவ் கௌசல்யா தம்பதியருக்கு ஒரு வைணவ வைதிக குடும்பத்தில் இரண்டாவது மகளாக பிறந்தார். மஞ்சுளாவுடன் மூத்த சகோதரியான சியாமலா மற்றும் நாகேந்திர குமார் என்கிற பாபு சிட்டி, ரவீந்திரகுமார் என 3 இளைய சகோதரர்கள் உள்ளனர். மஞ்சுளாவின் தந்தையார் பனிராவ் அன்றைய ஒருங்கிணைந்த ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் ரயில்வே துறையில் மேல் அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருந்த போதுதான் அவர்கள் குடும்பம் பணியிடை மாற்றம் காரணமாக தஞ்சாவூரிலிருந்து சென்னைக்கு குடிபெயர்ந்தனர். அங்குதான் மஞ்சுளா மீனம்பாக்கத்தில் உள்ள ஒரு ஆங்கில வழி மேல்நிலை பள்ளியில் கல்வி பயின்று சரளமாக ஆங்கிலம் பேசும் ஆற்றலை பெற்றார். அவரது பள்ளி காலத்தில் ஒருமுறை மாணவர் திறன் போட்டியில் மஞ்சுளா ஆங்கில புலப்பை பேச்சாற்றலை ஒரு முறை திரைப்பட கதாசிரியர் சித்ராலயா கோபு பார்த்துவிட்டு அப்போது அவர் கதை வசனம் எழுதிய சாந்தி நிலையம் திரைப்படத்தில் அவர்கள் பெற்றோர்கள் சம்மதத்துடன் அந்த திரைப்படத்தில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக நடிக்க வைத்தார். மஞ்சுளா 1969ஆம் ஆண்டில் சாந்தி நிலையம் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த பிறகு தமிழ் திரையுலகில் 1971ஆம் ஆண்டில் எம்ஜிஆருடன் இணைந்து ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தார். 1970களில் தமிழ் திரை உலகில் அன்றைய முன்னணி நடிகர்களுக்கான எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், முத்துராமன், ஏவிஎம் ராஜன், ஜெய்சங்கர், ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகுமார் என பல நடிகர்களுடன் இணைந்து நடித்துள்ளார். மஞ்சுளா 1980களில் இறுதியிலிருந்து துணை நடிகையாக பல படங்களில் நடித்தார். எம்ஜிஆருடன் ரிக்ஷாக்காரன் 1971ஆம் ஆண்டு, இதய வீணை 1972, உலகம் சுற்றும் வாலிபம் 1973. அப்படி பார்த்தீங்கன்னா 1982 நெஞ்சங்கள் வரைக்கும் அவங்க 10 படங்களில் இணைந்து நடித்துள்ளார். மஞ்சுளா விஜயகுமார் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9ஆம் தேதி 1953ஆம் ஆண்டு பிறந்தாங்க. தென்னிந்திய திரைப்பட நடிகையாக இருக்காங்க. இவர் தமிழ், தெலுங்கு, கன்னட மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா விஜயகுமாரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு வனிதா, பிரீதா, ஸ்ரீதேவி என 3 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. 2013ஆம் ஆண்டு ஜூலை 23இல் இவங்க தனது வீட்டில் கட்டிலில் இருந்து கீழே விழுந்ததை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவங்க இறந்துட்டாங்க. வேறொரு பதிவுடன் உங்களை மீட் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.